ரீ ரிலீஸ்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்கு படையப்பா. ரீ ரிலீஸ் பிளாக் பஸ்டர் நார்த் அமெரிக்கா கிராஸ் $25,000 பிளஸ் கவுண்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹம்சினி என்டர்டைன்மெண்ட்ஸ் கூலி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களே அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வரவேற்பு முதல் நாள் முடிவில் அரங்கு நிறைந்த காட்சிகளாக பல இடங்களில் போயிருக்கு. முதல் நாள் முடிவிலேயே இந்த படம் 6.5 கோடியை உலக அளவில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 நாட்கள் முடிவில் இந்த படம் 10 கோடியை தாண்டி 11 கோடியை திட்டத்தட்ட தொட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டருங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இரவு 10 மணி காட்சிக்கான அந்த ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. காசி தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிட்டு இருக்கு. அது கமலா தேட்டர் உரிமையாளர் சொல்கிறாங்க, அதாவது நாங்கள் ரீ ரிலீஸ்லாம் பண்ணுவோம், அப்போ இந்த 2K கிட்ஸ் அவங்களாம் வந்து நிறைய படங்களை வரவேற்றிருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்திற்கு குடும்பமாக வராங்கங்க. ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் போய் பார்த்துருக்காரு. அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு படையப்பா ரீ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே நான் கண்டிப்பாக என்னுடைய டாக்டரை கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி தாங்க. ஏன்னா படையப்பாங்கிறது ஒரு ஐகானிக் ஃபிலிம். அது அந்த தேட்டரில் பார்க்குற அந்த பரவசம்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக இந்த படத்தில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லாமே ரசிப்பாங்க. இப்போ நம்மலாம் படையப்பா ரிலீஸ் ஆன டைம்லேயே அதை பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஹை டெக்னாலஜி குவாலிட்டி உள்ள தேட்டரில் பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. அதே மாதிரி நம்ம பசங்களும் அதை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே குடும்பமாக வந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சந்தோஷமாக. இன்றைக்கி சண்டே, இன்றைக்கும் அபரிவிதமான புக்கிங் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை படையப்பா ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னா இது தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 9 மணிக்கு ரீ ரிலீஸ்னால் ஒரு நாள் பெருசாக போகும். ஆனால் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக வராங்க. 10:30 மணி ஷோ ஒரு தேட்டர்லேருந்து அந்த கிளிப்பிங்ஸ் போட்டிருக்காங்க. அவ்வளவு நடுத்தர வர்க்கத்தினர் எல்லோருமே அந்த குடும்பத்துடன், பேரன்களுடன், பேத்திகளுடன் வந்து ரசிக்கிறாங்கன்னா அதுக்கு த ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டாருங்க. அவர் என்ன மாதிரியான ஒரு அன்பை பெற்று இருக்கின்றார். அது இந்த பிறந்தநாளில் அவருக்கு கிடைத்த ஒரு கிஃப்ட்டு எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி படையப்பாவை இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீங்கள் எவ்வளோ முறை படம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். வசூல் சாதனைங்க. 11 கோடி 2 நாள் முடிவில் தொட்டு இருக்குன்னா இன்றைக்கும் சண்டே தான். ஆனால் செமையான ஒரு பிளான்டு ரிலீஸும் கூட.